ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முதல் ஸ்லோகம் பிறகு 68வது ஸ்லோகம் படிக்கணும். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். 68. சதைவாத்மா விசுத்தோஸ்தி ஹிய சுத்தோபாதி வை சதாம் யதைவ த்விவிதா ரஜ்ஜுஹும் ஞானினோ அஜ்ஞானினோ அனிஷம். சதைவாத்மா விசுத்தோஸ்தி ஹிய சுத்தோபாதி வை சதாம் யதைவ த்விவிதா ரஜ்ஜுஹும் ஞானினோ அஜ்ஞானினோ அனிஷம். அபரோக்ஷ அனுபூதி ஆதிசங்கர பகவத்பாதரால் அருளப்பட்டது. இதில் ஆரம்பத்தில் அனுபந்த சதுஷ்டயம் சாதன சதுஷ்டயம் சொல்லி வேதாந்த விசாரத்தை சுருக்கமாக சொன்னார் முதல்ல. பிறகு ஆத்ம விசாரம். அந்த ஆத்ம விசாரத்தில் ஆத்மாவினுடைய சொரூபமெல்லாம் சொல்லப்பட்டது. முக்கியமாக ஆத்மா சத்தியம், சித் ஸ்வரூபம், நித்தியம், இப்படி ஒரு 24 வார்த்தைகளுக்கு மேலே பயன்படுத்தினார். சொல்லிவிட்டு அந்த ஆத்மஸ்வரூபங்கிறது அனுபவ ரீதியாகவும் சொன்னார், சுருதியிலையும் சொல்லப்பட்ட கருத்தை எடுத்து சொன்னார், யுக்தியிலையும் சொன்னார். பொதுவாக நம்ம ஒரு வேதாந்தத்தை நிரூபணம் பண்ணுறாருந்தால் வெறும் அனுபவம் மட்டும் போதாது. ஏன்னா அனுபவம் நிறைய தப்பாக வந்துடும். அனுபவத்திலையும் சில உதாரணங்கள் சொல்லுவோம். அறிவுபூர்வமாக சிந்தித்து யுக்திபூர்வமாகவும் சொல்லப்படுறது உண்டு. ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் மேலே இந்த ரெண்டுலேயும் தோஷம் வருங்கிறதுனால சுருதி தான் நம்மளுக்கு இறுதி பிரமாணம், வேதம் தான் இறுதி பிரமாணம். இந்த 3 வகையிலையும் ஆத்மா சத்தியங்கிற கருத்தை விளக்கினார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அனாத்மா மித்தியா, இந்த ஜெகன் மித்தியா, இந்த கருத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 67 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இப்போ 68 பார்க்கணும். இந்த அனாத்மா மித்தியாங்கிற கருத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். கடைசியாக பார்த்தது நாம ரூபம். இந்த அனாத்மாவில் இருக்கிறது பார்த்தா வெறும் பெயரும் வடிவம் தான் இருக்குது, அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். 65ல் உண்மையிலே பார்த்தா இருப்பது பிரம்மன் மட்டும்தான். நாம் அனைத்து விவகாரமும் பிரம்மனுடன் தான் செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லா விவகாரம் எதில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பிரம்மனோட தான். கடவுள் எங்கும் இருக்கிறார், அவர் இல்லாத இடமே இல்லை, அனைத்திலும் அவர்தான் இருக்கிறார்னு சொல்லியாச்சுன்னா நாம் யார் கூட விவகாரம் பண்ணுறோம்? கடவுளோட தான் விவகாரம் பண்ணுறோம். விவகாரம் பண்ணுறவனும் கடவுள், விவகாரத்துக்கு உட்பட்ட பொருளும் கடவுள் தான். ஏன்னா எல்லாம் அவர்னு சொன்ன பிறகு அந்த வார்த்தை நாம் என்ன செய்வோம்? அந்த வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அஞ்ஞானிகள், சாதாரண மக்கள் கூட கடவுள் எங்கேப்பா இருக்கார், அவர் எல்லா இடத்துலையும் தான்ப்பா இருக்கார், அதை ஒன்று சொல்லுவான்.
எல்லா இடத்துல இருக்கிறாருன்னா அப்போ நீ விவகாரம் பண்ணுறது அவர் கூடங்கிறது தெரியாது, நம்மளுக்குள்ளே இருக்காருங்கிறதும் தெரியாது. இது ரெண்டுமே மறந்துடுவோம். பொதுவாக வேதாந்தத்தில் முழுசாக பார்த்தீங்கன்னா 2 வரியில் சொன்னால் ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்தியா. அகம் சத்தியம், இதுதான் வேதாந்தனுடைய சாரமே. இதை முதல்ல ஆத்மா சத்தியங்கிறத சொல்லிவிட்டு இப்போ அனாத்மா மித்தியாங்கிறத சொல்லி வந்துக்கிட்டு இருக்கார் இங்கே. இதில் இந்த அனாத்மா மித்தியான்னு சொல்லும் பொழுது அனைத்து விவகாரமும் பிரம்மனுடன் தான் அப்படிங்கிற கருத்து சொன்னார் 65. பிறகு அதை தவிர பிரம்மனை தவிர எதுவுமே இல்லை. அதனால எனக்கு கூட உதாரணம் பார்த்தோம். 2 அத்வைதி கடையில் சண்டை வந்தால், என்ன நீங்கள் எல்லாம் பிரம்மங்கிறீங்க, சண்டை போடுறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாரான், ஒரு பிரம்மன் அடிக்குதுன்னு வரான். இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அத்வைதிகளுக்கு அடுத்த இடையில. அனைத்து விவகாரமும் கடவுளிடம்தான். இது அறியாததுனால தான் இந்த பிரச்சனைகளே இருக்குது. கடவுள் எங்கே இருக்கிறார், எங்கே அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. அடுத்தது 66வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இங்கே காரிய காரண சம்பந்தம், நாம் அனைத்து சம்பந்தமும் பிரம்மனுடன் தான் வைக்கின்றோம். 65 விவகாரம் புறம் பிரம்மனோட தான். 66 அனைத்து சம்பந்தமும் காரிய காரண சம்பந்தம்தான் இருக்கிறது. இப்போ காரியமாக இருக்குது, முன்னாடி காரணமாக இருந்தது. பானைக்கும் களிமண்ணுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? பானை காரியம், களிமண் காரணம். ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? 2 வேறு வேறு பொருளான்னு சொன்னால் 2 வேறு வேறு பொருள் இல்லை. களிமண்ணே பானையாக வந்திருக்கிறது. அப்போ இந்த காரியமாக இருக்கிறது, இந்த காரியங்கிற சம்பந்தம் வந்தது உண்மையிலே என்னன்னு சொன்னால் பிரம்மன் தான். அங்கே பிரம்மனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதற்கு உதாரணம் அதில் களிமண் பானை தான் சொல்லப்பட்டது. அதுபோல் இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம் காரியமாக இருக்குது, பிரம்மன் காரணமாக இருக்குது. பிரம்மனே பிரபஞ்சமாக வந்திருக்கிறது, தோன்றியிருக்கிறது. அதுக்கு பிரமாணம் சுருதியும் யுக்தியும் சொல்லி 66 சொன்னார். பிறகு அதில் ஒரு சம்பந்தம் பார்த்தோம், முக்கியமான கருத்து. நித்திய சம்பந்தம்னு ஒன்று இருக்குது, அனித்திய சம்பந்தம்னு ஒன்று இருக்குது. நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். நித்திய சம்பந்தம்னா அந்த சம்பந்தம் எப்பயுமே இருக்கும், காரிய காரண சம்பந்தம் எப்பயுமே இருக்கும். இப்போ நாம் அந்த ரூமில் இருக்கோம், இந்த அறையில், இந்த சம்பந்தம் அனித்திய சம்பந்தம். ஏன்னா 1 மணி நேரம் கழித்தவொடனே எந்திரிச்சு போயிடுவோம். இது அனித்திய சம்பந்தம். ஒரு மரத்தில் குரங்கு இருக்குன்னா அது அனித்திய சம்பந்தம். ஆனால் பானைக்கும் மண்ணுக்கும் உள்ள சம்பந்தம் நித்திய சம்பந்தம். அதுபோல் பிரம்மனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள சம்பந்தம் நித்திய சம்பந்தம். உண்மையில் சம்பந்தம் என்பது பிரம்மனோடு மட்டுமே தான். அதுபோல தான் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்குள்ள ஆத்மாதேவே தான் அனாத்மாவை வந்திருக்கு. பின்னாடி ஒரு கருத்து வரப்போகுது, இல்லை எல்லாமே சைதன்யந்தேன்னு வரப்போகுது, பார்ப்போம் அதை. அதனால் இந்த 2 சம்பந்தம் பார்த்தோம். அடுத்தது 66வது ஸ்லோகத்தில் 67 இந்த உலகத்தில் நாம் எதை பார்த்தாலும் பிரம்மனைத்தான் பார்க்கின்றோம், பிரம்மனை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை. இந்த 3லையுமே மண்ணு பானை உதாரணம் சொல்லியிருக்கார். 65, 66, 67. 65 எல்லா விவகாரமும் பிரம்மனிடம்தான். 66 காரண சம்பந்தம், எல்லா சம்பந்தமும் பிரம்மனோடு தான். 67 பார்ப்பது எல்லாமே பிரம்மன் மட்டுமே, பிரம்மனுக்கு இல்லாமல் வேறு எதையுமே நான் பார்க்கறதில்ல, பிரம்மனை மட்டும்தான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, வெளியே பார்க்குறதும் பிரம்மன், நம்மளுக்குள்ளே பார்க்குறதும் பிரம்மன் தான். எந்த பொருளை பார்க்குறா இருந்தாலும் பிரமாணம் வேணும். ஆனால் பிரம்மனை பார்க்குறதுக்கு எந்த ஒரு பிரமாணமும் தேவையில்லை, தெளிவாக தனக்குள்ளேயே விளங்கி கொண்டிருக்கின்றது. வெளியே ஒரு பொருளை பார்க்குறோம்னு சொன்னால் இது என்ன வர்ணம்னு பார்க்குறோம்னா இந்த பொருளுடைய வர்ணத்தை பார்க்குறோம். இந்த வர்ணம் நித்தியம் கிடையாது, இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது பிரம்மணத்தையும் பார்க்குறோம். இந்த வெளியே தெரிகிற மித்தியாவை பார்க்குறதுக்கு ஒரு பிரமாணம் தேவை இருக்குது, கண் காது மூக்கெல்லாம் தேவை இருக்குது அதை அறிவதற்கு. ஆனால் அதில் உண்மையிலே இருக்கிறது எதுனா பிரம்மன் தான்.
அது எனக்குள்ளேயும் இருக்குது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மனை அறிவதற்கு எந்த பிரமாணமும் தேவையில்லைன்னு ஒரு கருத்து பார்த்தோம். நான் இருக்கின்றேன் என்பதை அறிவதற்கு கண்ணை திறந்து பார்த்து நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இருட்டு அறையில் உட்காந்துருக்கீங்க, உண்மை இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியலை. நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. கண் தேவையில்லை, காது தேவையில்லை, தொட்டு பார்த்து தான் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன். வேற ஆள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தொட்டு கூட பார்க்கலாம், சத்தம் போட்டு கேட்கலாம். நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பிரமாணமும் தேவையில்லை, மனசு கூட தேவையில்லை. நாம் விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இருட்டில் இருந்தாலும் கூட மனசு மூலமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு இல்லை. விழித்த உடனே நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன், அங்கே ஒரு பதிவாயிருக்கங்க. அப்போ மனசு இல்லாத நேரமும் நான் இருந்தேங்கிற ஒரு அனுபவம் அங்கே இருந்திருக்கு. அந்த அனுபவம் இல்லாட்டி விழித்த பிறகு நான் ஒன்றும் தெரியாமல் இருந்தேங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது. அப்போ இந்த பிரம்மன், அதற்கு ஆத்மா அப்படிங்கிறத அறிவதற்கு எந்த பிரமாணமும் தேவையில்லை, அது தானாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். இதில் என்ன சொன்னார்னா, கடைசியாக பிரபஞ்சத்தை பார்க்கும்போது வீக்ஷயமானே பிரபஞ்சேபி பிரம்மைவ ஆபாதி, இந்த பிரபஞ்சத்தை நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பிரம்மனைத்தான் பார்க்கின்றாய். அந்த பிரம்மன் எப்படி விளங்குகின்றது என்றால் எந்த பிரமாணமும் இல்லாமல் தானாக விளங்கி கொண்டிருக்கின்றது. பிறகு 68 இப்போ பார்க்கணும். இந்த ஸ்லோகத்தில் என்னன்னு சொன்னால், என்ன கருத்து வருதுன்னு சொன்னால், இந்த பிரம்மன், இந்த பிரம்ம தத்துவம் 2 விதமாக பார்க்கப்படுகிறது. சென்ற ஸ்லோகத்தில் பிரபஞ்சம் பிரம்மமாகத்தான் இருக்கிறதுன்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த பார்வை 2 விதமாக பார்க்கப்படுகிறது. எப்படின்னு சொன்னால், ஒரு கயிறு இருக்குது, இந்த கயிறை கயிறாக பார்த்தா அவன் ஞானி, அதே கயிறு தான். அதே கயிறை பாம்பாக பார்த்தா அவன் அஞ்ஞானி. ஒரே பொருள் 2 பேர் 2 விதமாக பார்க்கின்றார்கள். ஒருவன் ஞானி, உள்ளதை உள்ளபடி பார்க்கின்றான். இனியொருவன் அஞ்ஞானி, இருப்பதை வேறு விதமாக பார்க்கின்றான். ஆனால் இருக்குது ஒரு பொருள் தான், ஒரே பொருளைத்தான் பார்க்குறான், பிரம்மணத்தையும் பார்க்குறான். ஒருத்தன் பிரம்மனாக பார்க்குறான், ஒருத்தன் பிரபஞ்சமாக பார்க்கின்றான். உண்மை தெரிகிறது வரைக்கும் இந்த பாம்பாக பார்க்குறவனுக்கு பாம்பு தான் சத்தியம். அது மாதிரி இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை பார்க்குறவங்களுக்கு பிரம்மன்கிறது தெரிகிறது வரைக்கும் இந்த உலகம் சத்தியம்தான். 2 விதமான பார்வை எல்லாருக்குமே இருக்குது, சாதாரண விஷயங்களில் கூட. இப்போ ஒரு குழந்தை சொல்லிச்சான், யூகேஜி படிக்கிற குழந்தை, இந்த தட்சிணாமூர்த்தி ஃபோட்டோ பார்த்திங்கன்னா விக்கிரகத்தில் வித்தியாசம் தெரியாது. அந்த விக்கிரகத்தில் இந்த காதில் ஒரு குண்டலம் போட்டிருக்கும், ஒரு மாதிரியான இது போட்டிருக்கும், இந்த காதில் ஒன்று போட்டிருக்கும். அதை பார்த்துட்டு பாரு, அது 2 விதம் ஒரே மாதிரி இல்லாமல் இது ஒரு தோடு போட்டிருக்கு, அதில் ஒரு மாதிரியாக போட்டிருக்கு. ஒரு குழந்தை சொல்லுது, நம்ம எத்தனை தடவை தட்சிணாமூர்த்தியை பார்த்துருக்கோம், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதா? நம்ம கண்ணுக்கு அந்த பார்வையே வரல. ஒரு சின்ன குழந்தை அந்த வார்த்தையே சொல்லுது. அப்போ அது கண்ணுக்கு அந்த தோடு, அது ஒரு பார்வை தெரியுது. அது ஒரு தத்துவத்தை விளக்குறதுக்காக இதில் ஒரு மாதிரி தோடு இருக்கும், இது ஆண்கள் போடுறது மாதிரி, இது பெண்கள் போடுற மாதிரி இருக்கும். 2 தத்துவம் சேர்ந்தது தட்சிணாமூர்த்தி, சிவன் தத்துவம் அப்படிங்கிறதுக்காக. அதனால் ஞானியாக இருந்தாலும் சரி, சம்சாரியாக இருந்தாலும் சரி, இருக்கின்ற உலகம் ஒன்று தான். இவன் பார்க்குற பார்வை வேற, அவன் பார்க்குற பார்வை வேறு. ஞானிக்கு அத்வைதம், அஞ்ஞானிக்கு துவைதமாக பார்க்கின்றான். ஞானி சொல்வான், எப்பொழுதுமே ஆத்மாவை அசுத்தப்படுத்தவே முடியாது, மனசையும் உடம்பையும் எப்போதுமே முழுசாக சுத்தப்படுத்தவே முடியாது. மனமது செம்மையானால் மந்திரமும் செவிக்க வேண்டாம் பாட்டெல்லாம் இருக்குது. ஆனால் 100% மனசை தூய்மைப்படுத்த முடியவே முடியாது. அனாத்மா என்றைக்கும் தூய்மையாகாது, ஆத்மா என்றைக்குமே அசுத்தமாகாது. இதை புரிஞ்சுக்கிறோன்னா, ஆரம்பத்தில் மனசை சுத்தப்படுத்துறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி தான் ஆத்ம ஞானத்தை அடைவோம். அடைஞ்ச பிறகு இந்த மனசுனா இப்படித்தான் இருக்குது, அதுவே நான் இல்லை, அது சத்தியமும் இல்லை, அதில் இப்படித்தான் வரும் போகும் அப்படின்னு கண்டுக்கிறாமல் போய்கிட்டே இருப்போம். அதனால் இந்த பார்க்குற விதம் இருக்கே, அசுத்தமாக பார்ப்பவன் அஞ்ஞானி. ஞானம் வந்த பிறகு அவன் என்ன பண்ணுவான், ஆத்மாவை எப்பயும் சுத்தமாகத்தான் பார்ப்பாங்கிறார்.
இந்த யோனி தர்மம்னு ஒன்று இருக்குது நம்மளுக்கு. யோனி தர்மம் இருக்குது. ஒருத்தனுக்கு சுகமாக இருக்கிறது இன்னொருத்தனுக்கு துக்கமாக இருக்கும். இப்போ நம்ம போகிறோம், இந்த எருமை மாடெல்லாம் போகுது ரோட்டில், மழை சோன்னு கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எதாவது உரைக்குமா? அதுதான் அதுக்கு சுகமாக இருக்கும். அதுக்கு அதை மாதிரி ஒரு சுகம் உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு அது துக்கமாயிரும். ஆனால் கொஞ்ச நேரம் நனைய முடியாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, நீங்கள் பன்றி இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடையில் அதுக்கு ஏசி ரூம்பு பட்டு மெத்த அதுதான். நீங்கள் அதை போய் குளிப்பாட்டி ஏசி ரூமில் வச்சிங்கன்னா அது மாதிரி நரகம் அதுக்கு எதுவுமே இல்லை. அங்கே போனால் அதனுடைய பார்வையே வேறு மாதிரி ஆகி போயிடுது. யோனி தர்மம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அஞ்ஞானியனுடைய பார்வைக்கும் ஞானியனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. 2வது விரலில் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா, யதைவ த்விவிதா ரஜ்ஜுகு, எவ்விதம் கயிறானது 2 விதமாக தெரிகிறதோ. 2வது விரலில் முதல் வார்த்தை யதைவ த்விவிதா ரஜ்ஜுகு. முதல் உதாரணத்தை பார்ப்போம். கயிறு ஒன்று தான், எவ்விதம், எதைவன எவ்விதம், த்விவிதா 2 விதமோ, எது? ரஜ்ஜுகு கயிறானது. கயிறு ஒன்றுதான், ஆனால் 2 விதமாக பார்க்கப்படுகின்றது. ஒருவர் கயிறை கயிறாகவே பார்க்கின்றார், இனியொருவர் கயிறை சர்ப்பமாக பார்க்கின்றார். கயிறை கயிறாக பார்ப்பவன் ஞானி, கயிறை பாம்பாக பார்ப்பவன் அஞ்ஞானி. அதுபோல அத்வைதமான சுத்தமான ஆத்மாவை இந்த பிரபஞ்சமாக அசுத்தமானதாக துவைதமாக பார்க்கின்றான் அஞ்ஞானி. அதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன். அதுதான் உண்மை நிச்சயமாக பார்க்கிறான். அனிஷம் உறுதியாக அதுதான் நிச்சயம் நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன். முதல் வரியில் சதைவ ஆத்மா, ஆனால் எப்பொழுதும் ஆத்மாவானது விசுத்த அஸ்தி அபி, தூய்மையானதாக இருந்த போதிலும்ங்கிறார். ஆத்மா எப்பொழுதும் தூய்மையாக இருந்தாலும் கூட அவனை பொறுத்தவரையில் அது அசுத்தமாக பார்க்குறான். அவன் துவைதமாக பார்க்கின்றான். உண்மையான ஸ்வரூபம் ஆத்மா அசுத்தப்படுத்த முடியாது. ஏன் ஆத்மாவை அசுத்தப்படுத்த முடியாது தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரே காரணம். அசுத்தப்படுத்த முடியாது, வெட்ட முடியாது, எல்லாம் சொல்கிறோம்ல. ஒரே காரணம் அத்வைதம். அது ஒன்று மட்டும் இருந்தால் அதை துக்கப்படுத்த முடியாது, சம்பந்தப்படுத்த முடியாது. அதை அசுத்தப்படுத்துறதுக்கு வேறு ஒரு வஸ்துவே இல்லையே, எங்கிட்ட அசுத்தப்படுத்துறது. அதனால் அது என்றும் தூய்மையாக இருக்கும். இப்படி உண்மையிலே பார்ப்பவன் தான் கயிறாக பார்க்குறான். இங்கே அஞ்ஞானிக்கு எப்படி இருக்குன்னா, ஹி அசுத்தக பாதி வை சதா, தூய்மையற்றதாகவே எப்பொழுதும் இருக்கிறது. எப்பொழுதும் தூய்மையற்றதாக இருக்கிறது. அப்போ எப்பொழுதும் உண்மையை பார்ப்பவன் ஞானி, எப்பொழுதும் பொய்யை பார்ப்பவன் அஞ்ஞானி. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். அடுத்து வர ஸ்லோகமெல்லாம் உதாரணங்கள் மட்டும் மாறிக்கிட்டே போகும். ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவார். கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு அப்படியே கொண்டு போவார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். முதல்ல 2வது வரியை பார்க்கலாம். யதைவ த்விவிதா ரஜ்ஜுகு ஞானினோ அஜ்ஞானினோ அனிஷம். யதைவ, யதைவன்னா யதா ஏவ எவ்விதம், ரஜ்ஜுகு அதாவது ஞானினக அஜ்ஞானினகன் இருக்கு. அந்த 2வது கடைசி வார்த்தை ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும், ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும். அதுக்கு முந்தான வார்த்தை ரஜ்ஜுகுன்னு இருக்கு. ரஜ்ஜுகுன்னா கயிறானது. த்விவிதா அதுக்கு முந்தின வார்த்தை 2 விதமோ, 2 விதமோ. அதுபோல் ஆத்மா அனிஷம், அதாவது 2 விவிதா 2 விதமோ. பிறகு ஆத்மா அதே போல் இங்கிற வார்த்தை. அதே போல் ஆத்மா முதல் வரியில் சதைவ ஆத்மான் இருக்கு. ஆத்மா பிறகு கடைசி வார்த்தையை எடுத்துக்கிறோன்னா 2வது கொஞ்சம் கலந்து வரும், அதனால் சொல்கிறேன். அனிஷம் அதே போல், அனிஷம் நிச்சயமாக, சதா ஏவ எப்பொழுதும், முதல் வார்த்தை எப்பொழுதும், ஆத்மா எப்பொழுதும், சதா ஏவ விசுத்தக, விசுத்தக அந்த ஆத்மாவுக்கு அடுத்த வார்த்தை விசுத்தகன்னா மிகவும் தூய்மையானதாகவும், அஸ்தி அபி இருந்த போதிலும், தூய்மையானதாக இருந்த போதிலும்,
பிறகு அடுத்தது ஹி அசுத்தக பாதி, அசுத்தமாகவும் தெரிகிறது. அது எப்பொழுதும் தூய்மையாக இருந்த போதிலும் அசுத்தமாகவே தெரிகிறது. அதாவது என்ன அர்த்தம்னா, அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் எவ்விதம் கயிறானது 2 விதமோ அதே போல் ஆத்மாவானது எப்பொழுதும் உறுதியாக இரண்டற்றதாக தூய்மையானதாக இருந்த போதிலும் எப்பொழுதும் அவனுக்கு அசுத்தமாகவும் துவைதமாகவுமே தெரிகிறது. அஞ்ஞானியினுடைய பார்வை ஞானியினுடைய பார்வையை சொல்கிறார். இருக்கிறது ஒரு வஸ்து தான், அது சுத்தமானது, அது பிரம்மன் ஆத்மா. எப்படி கயிறு மட்டுமே சத்தியமோ அது மாதிரி பிரம்மன் மட்டுமே ஆத்மா மட்டுமே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அது அசுத்தமான அனாத்மாவாக தெரிகின்றது, எப்பொழுதும் அசுத்தமாக தெரிகிறது. 2 விதமான பார்வையை சொல்கிறார். அடுத்து 69 படிக்கலாம். இப்போ வர்ற ஸ்லோகங்கள்லாம் உதாரணம் சொல்லி சின்னதாக விளக்கிட்டு போகிறார் ஒரே கருத்தை. இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆத்மா சத்தியங்கிறதுக்கு எவ்வளோ சொல்லிட்டார். இப்போ வர்றதில் ஆத்மா மித்தியாங்கிறதுக்கு இது வரைக்கும் நிறைய கருத்துக்களை சொல்லி விளக்கிட்டார். இனி என்ன பண்ண போகிறாருன்னா, உதாரணங்கள் தான் அதிகமாக சொல்வார். ஒவ்வொரு உதாரணமாக சொல்லி அனாத்மா மித்தியாங்கிற கருத்தை சொல்லி முடிச்சுட்டு இந்த அதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து வருது இந்த அபரோக்ஷ அனுபூதியில். 89 வரைக்கும் இந்த அனாத்மா மித்தியான்னு சொல்லிடுவார். பிறகு 90லேருந்து பார்த்திங்கன்னா 100 வரைக்கும் ஞானிக்கு பிராரப்த கர்மமும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப அழகாக அதில் டெவலப் பண்ணுவார். வேறு புக்கில் பார்க்க முடியாது. ஆதிசங்கரர் இதில் சொல்கிறார். ஏன்னா சாஸ்திரங்களில் ஞானிக்கு சஞ்சித கர்மா அழிஞ்சு போயிடும், ஆகாமியம் அழிஞ்சு போயிடும், பிராரப்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கும். சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு. நான் சாஸ்திரத்தை கருத்தை நீக்கிறேன்னு சொல்லுவார். எப்படின்னா விவகாரத்தின் அடிப்படையில் இருக்கும், அறிவின் அடிப்படையில் அவனுக்கு பிராரப்த கர்மமே இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபணம் பண்ணுவார். அது கொஞ்சம் இதில் வித்தியாசமான கருத்து. பிறகு நிதித்தியாசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறார். இதில் இந்த அபரோக்ஷ அனுபூதியில் பார்த்தா மொத்த வேதாந்த விசாரம் ஒரு 15-16 ஸ்லோகத்தில் அதுக்குள்ளே எல்லாம் வந்துடும். பிறகு ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்தியா, ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லை, பிறகு நிதித்தியாசம். அவ்வளோதான். இதை இவ்வளோ அழகாக டெவலப் பண்ணி கொண்டு போவார். இப்போ 69 படிக்கலாம். யதைவ மிருண்மய கும்பகம் தத்வத் தேகோபி சின்மயம் ஆத்மானாத்ம விபாகோயம் முதைவ கிரியதே புதைகை. யதைவ மிருண்மய கும்பகம் தத்வத் தேகோபி சின்மயக ஆத்மானாத்ம விபாகோயம் முதைவ கிரியதே புதைகை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடலை சைதன்யம்ங்கிறார். உடலை ஜடம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன பண்ணுறாருன்னா, உடலும் சைதன்யமேங்கிற ஒருத்தர் சொல்கிறார். சைதன்ய ஸ்வரூபமே. பிறகு இந்த அத்வைத ஞானத்தை முழுமையாக பெறுவதே ஞானம். அதுதான் முழு பலனை கொடுக்கும். அது வரைக்கும் நாம் இந்த ஆத்மா அனாத்மா விசாரம் பண்ணுறதெல்லாம் உண்மையிலே என்னன்னு சொன்னால் அந்த பயனில்லாத மாதிரி இருக்குமா. முழுசாக தெரிஞ்ச பிறகு அதனுடைய பலன் தெரியும் அப்படிங்கிறார். எப்படின்னு பார்க்கலாம். ஆத்மா அனாத்ம விசாரமெல்லாம் ஆரம்பத்தில் பண்ணுறது சாதன ரூபந்தான், சாத்தியம் கிடையாது. தெரிஞ்ச பிறகு இந்த விசாரமே தேவையில்லையே அப்படின்னு தோணுமா. ஏன்னா அனாத்மான்னு ஒன்று இல்லையே, அது பிறகு அதை எப்படி சொல்ல முடியும். இருப்பது ஒரே வஸ்து தான், அது அத்வைதம்தான். நம்ம முன்னாடி என்ன பண்ணுறோம், ஆத்மா வேற அனாத்மா வேறன்னு சொல்லி 2 வஸ்துவாக பிரித்து விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிறகு எல்லாம் விசாரம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ஆத்மா மட்டும்தான் இருக்குது, அனாத்மாங்கிறது ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணுவோம். அது மித்தியான்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அப்போ இருக்கிறது என்னது, இருக்கிறது எல்லாம் ஆத்மா தான். அப்போ இந்த உடல் என்னது, ஆத்மா தான். உடலை முதல்ல ஆத்மா அனாத்மான்னு சொல்லிட்டு அப்புறம் அனாத்மா நீக்கின பிறகு இந்த உடலாக தெரிவது ஆத்மா தான். உடல்ங்கிற நாமரூபம் பொய்,
அப்படிங்கிற கருத்து வரும். ஜெகத்து, ஈஸ்வரன், ஜீவன் சொல்கிறதெல்லாம் ஜீவத்துவம் மித்தியா, ஈஸ்வரத்துவம் மித்தியா, ஜெகத்துவம் மித்தியா. ஆனால் அதற்கு ஆதாரமான தத்துவம் சத்தியம். எப்படி உடலை போய் நீங்கள் இது வரைக்கும் அனாத்மா அனாத்மான்னு சொல்லிவிட்டு இப்போ போய் அதுவும் சைதன்ய ஸ்வரூபம் சொன்னால், அப்போ இது எப்படி இது ஒரு மாதிரியா இருக்கா இல்லையா அப்படின்னா, அஞ்ஞானத்தில் இருக்கிறது வரைக்கும் தான் ஆத்மா அனாத்மா விவேகமெல்லாம் ஞானம் வராததுனால பண்ணுறோம் அப்படிங்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, அந்த 2வது வரியில் முதல் பகுதியில் ஆத்ம அனாத்ம விபாகோயம், இந்த ஆத்ம அனாத்ம விசாரம் எல்லாம் அல்லது இந்த ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் உள்ள வேறுபாடுகள் எல்லாம். 2வது வரியில் முதல் பகுதி பார்த்திங்கன்னா ஆத்ம அனாத்ம விபாகோ அயம், இந்த ஆத்ம அனாத்ம விசாரம் எல்லாம் அல்லது இந்த ஆத்மா அனாத்மாவுக்குள்ள வேறுபாடுகள் எல்லாம் முதைவ கிரியதே புதைகி, அஞ்ஞானிகளால் செய்யப்படுகிறது. அது பயனற்ற விதத்தில், இந்த வேறுபாடுகள்லாம் பயனில்லாமல் போயிடும். முதல்ல வேறுபாடுன்னு சொல்கிறான், பிறகு என்ன பண்ணிடுறான், அது இல்லைன்ட்டு போயிடுது. அஞ்ஞானிகளால் தான் செய்யப்படுகிறது. இங்கே தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயத்தை சொல்கிறார். ஒரு விஷயத்தில் உடலும் சைதன்யம், இதுக்கு முன்னாடி உடல் வேறு சைதன்யம் வேறு அப்படின்னார். இந்த ஞானம் வர்றதற்கு மித்யாத்துவ ஞானம் தேவை இருக்குது. முதல்ல எனக்கு ஞானம் இல்லை, பிறகு ஞானம் வருது. ஞானம் இல்லாதது வரைக்கும் இந்த ஆத்மா வேறு அனாத்மா வேறுங்கிறது மாதிரி தான் விசாரம் கொண்டு போகணும். வந்த பிறகு பார்த்தா அனாத்மாங்கிறது இல்லை, அது ஒரு வஸ்துவே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அப்போ இருக்கிறது என்ன, அது எதுவாக இருந்தாலும் அது சைதன்யந்தான். பொதுவாக நம்ம சொல்லுவோம், இந்த உலகத்தில் இருப்பது எல்லாமே சத்து சித்து தான், சத்து சித்து தான். அனந்தம்ங்கிறது எல்லையற்றதுன்னு சொல்லுவோம். சச்சிதானந்தம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லணும்னா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு உணர்வு வேணும். இந்த ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. சத்தியும் சித்தி என்றைக்கும் பிரிக்க முடியாது. நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா அங்கே 2 வந்துடும். என்ன வந்துடும், இருத்தல் என்பது சத்து, இருக்கின்றேங்கிற அறிவு சித்து. இது 2 என்றைக்கும் பிரிக்கவே முடியாது, சேர்ந்து தான் இருக்கும் இது. அப்போ சைதன்யம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த டேபிள் இருக்கிறதுன்னு சொல்லியாச்சுன்னா இங்கே சத்து இருக்குது, சித்து இருக்குது. சித்து வெளிப்படலை இங்கே. ஏற்கனவே அதுக்கு உதாரணம் பார்த்துருக்கோம் முன்னாடி. நெருப்பு இரும்பு, தண்ணி இரும்பு குண்டு, 2லேயுமே சூடை ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்க. அக்னியை ஏற்றணும்னு சொன்னால் தண்ணியில் சூடு ஏறும், ஆனால் பிரகாசம் வராது. இரும்பு குண்டில் அக்னி ஏற்றுனா பிரகாசமும் வரும், சூடும் வரும், அது ஒளிரூடவும் செய்யும். அது மாதிரி ஜடப்பொருள்களில் அந்த ஆத்மஸ்வரூபம் இருந்தாலும் சித்து வெளிப்படுறதில்லை, உணர்வு வெளிப்படுவதில்லை. சத்து மட்டும் வெளிப்படும் இருக்குன்ட்டு. எங்கே மனசு இருக்கோ அங்கே சித்து வெளிப்படும்னு பார்த்தோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பார்த்தாலும் அதுவும் சைத்தன்யம்தான். உணர்வு இருக்குது, அங்கே வெளிப்படாமல் வெளியே தெரியலை, அவ்வளவு தானே ஒழிய இருப்பது அனாத்மான்னு ஒன்று கிடையவே கிடையாது. இருப்பது சைதன்யம் தான்ங்கிறார். நம்மள பொதுவாக இந்த ஆன்மீக விஷயத்தில் ஒன்று சொல்லுவாங்க, தெரியலைங்கிறது முதல் தெரியணும். உள்ளே வரணும்னா எனக்கு தெரியலைங்கிறது தெரியணும். இதை பற்றி நான் புரிஞ்சுக்கிறல, நான் அறியாமையில் தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஞானத்துக்குள்ளே வர முடியும். ஒரு சில பேருக்கு தெரியுங்கிறதும் தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியுங்கிறதே தெரியாது, தெரியுங்கிறதே தெரியாது. அனுமாருக்கு அப்படித்தானே இருந்துச்சு. அவருக்கு உண்மையிலேயே சக்தி இருக்குது, ஆனால் அவருக்கு தெரியாது, அந்த சக்தி இருக்கிறதே அவருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரியாதுங்கிறதும் தெரியாது, அது கூட தப்பு இல்லை. சில பேருக்கு தெரியும் நினச்சிக்கிட்டு இருப்பான், அதுதான் டேஞ்சர். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஞானம் வேணும்னா முதல்ல என்ன அஞ்ஞானி, எனக்கு ஞானம் இல்லைங்கிறது வந்தால் தான் இதுக்குள்ளேயே போக முடியும். எப்பொழுதுமே மற்ற சாதனைகள்லாம் அப்பப்போ பலனை கொடுக்கும். இந்த ஞானம் மட்டும், இந்த அத்வைத ஞானம் தெளிவு பெற்றால்தான் அது வரைக்கும் சரியான பலன் வராது. ஏதோ சித்த சுத்தி கொஞ்சம் அப்படி எப்படி இருக்குமே ஒழிய முழுமையான பலன் ஞானம் வந்தால்தான் கிடைக்கும். இந்த ஜென் புத்திசத்தில் ஒன்று இருக்கும். சிஷியர்கள்லாம் நிறையா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
அப்போ நல்ல சீடன் யார் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணாராம், படித்தவங்கெல்லாம் கூப்பிட்டு, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட எழுது அப்படின்னாங்களாம். எழுதுனாராம். அதில் எல்லா சிஷ்யரும் என்ன செஞ்சுருக்கான், ஒரு சிஷ்யன் மட்டும் எழுதியிருக்கான். மனம்னு ஒன்று இருக்குது, அதில் அறியாமை அழுக்குன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நீக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு உண்மையான ஆத்மஸ்வரூபம் தெரியும், இதுதான் தத்துவம்னு இருக்கான். மனசுன்னு ஒன்று இருக்குது, அதில் அழுக்கு இருக்குது, அதெல்லாம் நீக்கிட்டோம்னு சொன்னால் அதனுடைய ஆத்மஸ்வரூபம் தெரிகிறதுன்னு நான். இவன் தான் மற்றெல்லாம் என்னமோ எழுதியிருக்கான், இவன் கரெக்டாக எழுதியிருக்கான், அப்போ இவன் தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னு சொன்னாரான். இன்னொருத்தன் ஒரு வேலையும் அவன் படிக்கிறது இல்லை, ஏதோ அப்பப்போ சொல்கிறான் கேட்டுக்கிட்டு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அரிசிலாம் பொறிக்கிட்டு இருந்தானா. குரு சொன்னாரான், அந்த அவனை கூப்பிட்டான், எப்படிப்பா அதை பற்றி என்ன புரிஞ்சிருக்குன்னு எழுத சொல்லு அப்படின்னாரான். அவனுக்கு என்ன சாமி தெரியும், அவன் போய் சும்மா ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னாங்களாம். இல்லைப்பா அவன் எழுத சொல்லு அப்படின்னாரான். அவன் அந்த கல்லெல்லாம் பெருக்கிட்டு இருந்தான். அவன் என்ன சொன்னான்னா, மனம்னு ஒன்று கிடையவே கிடையாது, இருக்கிறது ஆத்மா தான் நானும். மனம்னு இருந்தால் தான் அழுக்கு இழுக்குலாம் சொல்லணும் அப்படின்னு நான். அப்போ யார் இதில் பெஸ்ட் ஆகிட்டா? அவன் பெஸ்ட் ஆகிட்டான். அது மாதிரி அனாத்மான்னு ஒன்று இருந்தால் தானே, இருக்கிறது சைதன்யம் தான் அப்படிங்கிறாரு. அத்வைதம்ங்கிற வார்த்தை கூட பயனற்று போகும். நான் ஏற்கனவே பஞ்சதிசையில் இப்போ அந்த கிளாஸ் அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா கடைசியாக போகும் பொழுது அத்வைதம்ங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஆத்மாவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் துவைதம்ங்கிறது இருந்தால் தான் அத்வைதங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய வரும். அது மட்டும் இருக்கும்போது அத்வைதங்கிற வார்த்தையும் பயனற்று போயிடும். அந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் கடைசி மௌன குரு ஆகிட்டார். எந்த வார்த்தை சொன்னாலும் அத்வைதம் இரண்டற்றதுன்னா அப்போ இரண்டற்றது ஏதாவது ஒன்று இருக்கா, இரண்டாக உள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அதனால் அந்த அத்வைதம்ங்கிற வார்த்தை வரைக்கும் கூட புரிகிறது வரைக்கும் அதுக்கு பிறகு அந்த வார்த்தையும் பயனற்று போய்விடும். இருப்பது சைதன்யம் மட்டும் சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும். அனாத்மாவே இல்லை, இதெல்லாம் ஜடவஸ்துவே அறிவு ஸ்வரூபம்னு சொல்கிறதுக்கு எப்படி இருக்கும்? சில மதவாதிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சார்வாக மதம், உடம்பே ஆத்மாம்பாங்க. நம்மளை பார்த்து தானே சொல்லியிருக்காரு இப்போ சங்கரர் அப்படிங்கிற கருத்து இவர் சொன்ன விதம் வேறு. இருக்கிறது சைதன்யம் மட்டுமே. விளக்குவதற்காகத்தான் முதல்ல ஆத்மா வேறு அனாத்மா வேறுலாம் சொல்ல முடியும். விளக்கின பிறகு எல்லாம் ஒரே தத்துவம் தான் இருக்கிறது. இது முழு பலனை கொடுக்கணும்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அந்த ஞானம் தெளிவானாத்தே இதனுடைய பலன் கிடைக்கும். நீங்கள் பாதியோடு அந்த வேதாந்த விசாரத்தில் நின்னீங்கன்னா முழு பலன் கிடைக்காது. 100 அடி தோண்டுனா 10 அடி தண்ணி கிடைக்கும்னா, நான் 50 அடி தோண்டின பிறகு எனக்கு 5 அடி தண்ணிக்கு வேணும்னு சொன்னால் கிடைக்காது. சில விஷயங்கள் இருக்குது, மனசு சாதனைகள் எல்லாம் சமம் தமம்லாம் இருக்குது. அதுலெல்லாம் நீ எவ்வளோ தூரம் கட்டுப்பாடாக இருக்கோ அவ்வளோ பலன் இருக்குது. 10 இட்லி சாப்பிட்டா முழு வயிறு நிறையும், 5 இட்லி சாப்பிட்டா பாதி வயிறு நிறையும், அதில் பலன் இருக்கும். ஆனால் வேதாந்தத்தில் அப்படி செய்ய முடியாது. நீ சமம் தமம் புலனடக்கம் மன அடக்கத்தில் அந்த பலன் உண்டு. ஆனால் வேதாந்த விசாரத்தில் மேத்தமெட்டிக்ஸில் போட்டு கடைசியில் விடை கொண்டு வந்தால் முழு மார்க்கு. நீ என்ன கொண்டு போய் விடையை கொண்டு வரலன்னு அங்கே மார்க்கே கிடையாதுங்க. எல்லாம் அப்ளை பண்ணி அது மாதிரி இங்கே நீ இந்த ஞானத்தை முழுசாக விசாரம் பண்ணி பார்த்து அடையணுங்கிறார். அதாவது எப்படி விசாரம் பண்ணுவாங்கன்னு ஒரு இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ராமகிருஷ்ணர் கூட ஒரு இடத்துல சொல்கிறார், ஒரு விவாதம் நடக்குது, விஷ்ணு பெரியவரா சிவன் பெரியவரான்னு சொல்லி. பெரிய வாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் வர்றாரு, வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த விவாதம் முடியவே இல்லைன்னாராம். அந்த விஷ்ணு பெரியவர்னு வாதாடினவரை கூப்பிட்டு, நீ விஷ்ணு பெரியவர்னு வாதாடுறில்ல, விஷ்ணு நேராக பார்த்துருக்கியான்னாராம். நான் அப்படின்னாராம். நீ சிவனை பார்த்துருக்கேன், முதல்ல பாருங்கள், பார்த்தீங்கன்னா அந்த வாதமே பண்ண மாட்டேங்க போங்கன்ட்டார். அது ஒரு தத்துவம் தெரிகிறது வரைக்கும் தான் இந்த ஆத்மா நாத்மா விசாரம் எல்லாம் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அரண்மனை இதில் கூட இருக்குது, என்னது திருவிளையாடலை நாகேஷ் அந்த அரண்மனைக்குள்ளே போவான். என்னது மகாராஜாவேன்ட்டு ஒவ்வொருத்தராக போவான். ஆனால் அவரை பார்த்தோன்னு நின்று போகும். நீ ராஜாவா நீ ராஜாவான்னு கேட்டுக்கிட்டே போவான். இவர் இல்லை அவர் இல்லைன்ட்டு போய் ராஜாவை பார்த்தா உனக்கு நின்று போகும். ஏன்னா பார்த்த உடனே இவரே ராஜான்னு புரிஞ்சுக்கிடுவான். அது மாதிரி எது ஆத்மா ஆத்மா நீக்கிக்கிட்டே போகும்போது அது தெரிஞ்சவொன்னே கட்சி நின்று போயிடறாங்க. அதுக்கு பிறகு தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். அது மாதிரி சொல்கிறார் இங்கே. என்ன சொல்கிறார், இந்த விசாரம் பண்ணிட்டு போயிட்டு முழுமை அடைஞ்ச உடனே அங்கே என்ன ஆயிடுது, எல்லாம் அதுதான், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது.
அதுதான் உதாரணமாக இங்கே சொல்கிறார். முதல் வரியில் முதல் பகுதியில் எதைவ மிருண்மயக கும்பக, எவ்விதம் பானையானது களிமண்ணினுடைய சொரூபம் மட்டுமே. பானையில் உண்மையிலே இருக்கிறது களிமண்ணை தவிர எதுவுமே இல்லை. அது மாதிரி இந்த உடம்பாக இருந்தாலும் உலகமாக இருந்தாலும் இருக்கிறது சைதன்யம்தான் அப்படிங்கிறார். மண்ணை விட்டுட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு பானையை மட்டும் எடுத்துகிட்டு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஒருத்தர் வந்து பானையை தூக்கிட்டு வர்றாரு, நீ உன்னை பானையை தூக்கிட்டு மண் சேர்ந்து அவர், நீ மண்ணை விட்டுட்டு பானையை எடுன்னு எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. தங்கத்தை விட்டுட்டு நகையை மட்டும் எடுக்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எடுக்க முடியாது. இல்லை நகையை விட்டுட்டு தங்கத்தை எடுக்க முடியுமா? ரெண்டும் எடுக்க முடியாது. நகையை விட்டு தங்கத்தை கூட எடுத்துடலாம், அழிச்சிடலாம். அந்த ராமரூபத்தை அழிச்சிடலாம். தங்கத்தை விட்டு நகையை எடுக்கவே முடியாது. மண்ணை விட்டு பானை எடுக்கவே முடியாது. பிரம்மத்தை விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்தை பார்க்கவே முடியாது. பிரபஞ்சம்ங்கிறது உண்மையிலே இல்லை. பிரம்மனுடைய சொரூபம் என்ன? சைதன்யம். அப்போ அனாத்மாங்கிறது என்ன? இந்த உலகம், இந்த உடல். அப்போ அது சைதன்யம் சொன்ன பிறகு என்ன இருக்குது? அதனால் அந்த அடிப்படையில் இங்கே என்ன சொல்கிறாரு? உடலும் உண்மையில் பார்த்தால் சைதன்ய சொரூபம்தான். தத்வத்து தேக அபி சின்மயக, அதுபோல் இந்த உடலும் சைதன்ய சொரூபம்தான். எப்படி பானை முழுவதும் மண் சொரூபமோ அப்படி இந்த உடலும் சைதன்ய சொரூபம்தான். முதல்ல உடல் வேறு, இந்த சைதன்யம் வேறுன்னு ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் அத்வைத ஞானம் வந்த பிறகு, அத்வைதம் சொன்னால் இரண்டாவதாக ஒன்று இல்லை என்று சொன்ன பிறகு, நீ உடலை சொன்னாலும் உலகத்தை சொன்னாலும் எதை சொன்னாலும் அது சைதன்யம்தான். ஏன்னா இரண்டாவது ஒன்று இல்லையே, பிறகு எதை சொல்லுவேன்? பேர் வேணால் உடல்னு சொல்லலாம், உலகம்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்க. ஆனால் இருப்பது சைதன்யம் மட்டுமே. அது சைதன்யம் என்ன? சித் ஸ்வரூபம், உணர்வு ஸ்வரூபம். இந்த சத்துங்கிறது இருத்தல்னு சொன்னேன், சித்துங்கிறது உணர்வுன்னு சொன்னேன். இப்போ சில பேர் சொல்கிறாங்க, இந்த ஜடப்பொருள்கள் சேர்ந்து உயிர் எப்படி வருதுன்னா, சில காம்பினேஷன் உடம்புல சேரும்பொழுது அதில் உணர்வு தத்துவம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல இப்படி தான் விஞ்ஞானிகள் இப்போ அதை மாற்றிக்கிட்டாங்களாம் சொல்கிறாங்க. இல்லை, உணர்வுல தான் எல்லாம் வந்திருக்கும் போல இருக்குது அப்படிங்கிறது ஒரு கருத்து. நம்ம அப்படி தான் சொல்கிறோம் நம்மளுடைய வேதாந்தப்படி. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு லாஜிக்காக நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். இப்போ நான் உணர்வோடு இருக்கேன், நீங்களும் உணர்வோடு இருக்கீங்க. நான் உணர்வோடு இருக்கிறதுனால என்ன சொல்கிறேன்? இந்த உலகம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. இந்த இருக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்கு உணர்வு இருக்குது. நான் தூங்கிட்டேன், உணர்வு ஒடுங்கி போச்சு. உணர்வு ஒடுங்குனா எனக்கு உலகம் இருக்கா? எனக்கு உலகம் இருக்கா? இல்லை, நான் மயக்க நிலைக்கு போயிட்டேன். என்னையை பொறுத்தவரை இந்த உலகம் இருக்கா இல்லையா? இல்லை, உண்மையிலே இல்லை. உங்களுக்கு தான் இல்லை, எங்களுக்கு இருக்குல்ல. நீங்கள் கேட்கலாம், நான் வந்து மயக்கத்தில் இருக்கேன், எனக்கு உணர்வு இல்லை, தூக்கத்தில் இருக்கேன். நீங்கள் என்ன கேட்கலாம்? உனக்கு தான் இல்லை, எனக்கு இருக்குல்ல. ஏன் இருக்குது உங்களுக்கு? நீங்கள் உணர்வோடு வெளியே இருக்கிறதுனால. அப்போ உணர்வு இருந்தால் இந்த உலகத்துக்கு இருத்தல்ங்கிற ஒரு தன்மையவே கொடுக்க முடியுது. இந்த பிரபஞ்சமே ஒரு உணர்வு தத்துவம் இல்லைன்னு இந்த பிரபஞ்சம் இருக்குன்னு யார் சொல்கிறது? யோசிச்சு பாருங்கள், நல்லா கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணால் புரியும். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒரு உணர்வு தத்துவமே இல்லைன்னா இது இருக்குங்கிறத எப்படி தெரிகிறது? யார் சொல்ல முடியும்? உணர்வில்தான் அனைத்தும் இருக்கிறது, சைதன்யம்தான் அனைத்துமாக இருக்கிறது. அப்போ உடலாக இருக்கிறத சைதன்யந்த கருத்தை இங்கே நிரூபணம் பண்ணுறாரு. இங்கே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அதுதான். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துலாம் தனித்தனியாக. யதைவ மிருண்மயக கும்பக, யதைவ எவ்விதம், கும்பகன்னா பானையானது, மிருண்மயக களிமண் சொரூபமோ. இங்கே முதல்ல உதாரணத்தை சொல்கிறார். எவ்விதம் பானையானது களிமண் சொரூபமோ, பானை வெளியே பானை தான், ஆனால் உண்மையாக இருப்பது களிமண் சொரூபமோ. தத்வத்து அதை போல, தேகோ அபி, தேகக அபி இந்த உடலும், சின்மயக, சின்மயக என்ன? சைதன்ய சொரூபம், ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். இந்த உடலும் என்ன? இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பார்த்தோம்? உடல் அனாத்மான்னு சொல்லிகிட்டே வந்தோம், உடம்பை சடம் சொல்லிட்டு வந்தோம். என்ன டக்குன்னு உள்டாவை மாத்திராரு பாருங்க. கவனமாக ஆரம்பத்துலேருந்து படித்தா புரிஞ்சாதான் புரிய முடியும். இடையில வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும். வேதாந்தம் கேட்காம திடீர்னு வந்தோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அது கேட்டவங்களுக்கு தான் இது. ஏன்னா கடைசியில் என்ன பண்ணிட்டார்? உடல் அனாத்மான்னு சொல்லிட்டு இந்த உடலும் சைதன்ய சொரூபம் தான்ட்டார். எப்படி பானை முழுவதும் களிமண் சொரூபமோ அப்படி இந்த உடலும் சைதன்ய சொரூபமே.
அதுக்கடுத்து சைதன்ய ஸ்வரூபம்தான் அயம். இந்த ரெண்டாவது வரியில் ஆத்ம அனாத்ம விபோகோ அயம். இந்த ஆத்ம அனாத்ம, ஆத்மா அனாத்மா விபாகக, ஆத்ம அனாத்ம விபாகக, விபாகன்னா விசாரம் எல்லாம். இந்த ஆத்ம அனாத்ம விசாரம் எல்லாம் அயம்ங்கிறத முன்னாடி போட்டு, அயம்னா இந்த ஆத்ம அனாத்ம விபாகக, ஆத்ம அனாத்ம விசாரம் எல்லாம் முதைவ கிரியதே புதைகை. புதைகை முதா ஏவ அப்படின்னா முதா ஏவ, முதா ஏவன்னு சொன்னால் பயனற்ற விதத்தில்தான் அபுதைகை. அந்த கிரியத்தே அபுதைகை. அபுதைகைன்னா அத்வைதத்தை அறியாதவர்களால், அஞ்ஞானிகளால் செய்யப்படுகிறது. கிரியதே செய்யப்படுகிறது. அதாவது அதை அறிகிறது வரைக்கும் செய்கிறதெல்லாம் ஆத்மா அனாத்ம விவேகம்லாம் பயனற்ற விதத்தில் செய்யப்படுகிறது அப்படிங்கிறார். இந்த ஆத்மா அனாத்மா விசாரம் செஞ்சு புரிஞ்ச பிறகு என்ன ஆயிடுச்சு? அனாத்மான்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. அங்கே அனாத்மாவே பயனற்றதாக ஆகிவிடுகிறது. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக ஒரு டாப்பிக்கை மாற்றிருக்காரு, புரிஞ்சுக்கணும். ஆத்மா அனாத்மா, அனாத்மா மித்தியா சடம் எல்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டாரு? அனாத்மாவும் சைதன்யமேங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏன்னா இருக்கிறது சைதன்யம் மட்டும்தான், அனாத்மான்னு ஒன்று கிடையாது. அனாத்மாங்கிறது ஒரு பொய் தோற்றம். அப்போ உடலாக இருப்பதும் சைதன்யம்தான், சின்மயம்தான் அப்படிங்கிற கருத்து இங்கே சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். சர்பத்வேன யதா ரஜ்ஜுஹும் ரஜதத்வேன சுக்திகாம் விநிர்ணீதா விமூடேன தேகத்வேன ததாத்மதாம். சர்பத்வேன யதா ரஜ்ஜும் ரஜதத்வேன சுக்திகா விநிர்ணீதா விமூடேன தேகத்வேன ததாத்மதாம். நம்ம 40லேருந்து 89 வரைக்கும் அனாத்மா ஜெகத் மித்யாங்கிற கருத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நிறைய உதாரணங்கள் சொல்லி அந்த கருத்துக்கெல்லாம் பார்த்துட்டோம். இனிமேல் வர்றதெல்லாம் உதாரணங்களாக சொல்லி 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 போகிறார். வேகமாக போக இனிமேல் இங்கே 2 உதாரணம் சொல்கிறாரு. இந்த 70லேருந்து 74 வரைக்கும் கடைசி வரி ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 5 ஸ்லோகத்தில் கடைசி வரி மாறவே மாறாது. பார்த்தீங்கன்னா 70லேருந்து 74 வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். முதல் வரியில் 2 உதாரணம் சொல்வார். ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் 2 உதாரணம் சொல்லி இதை போலன்னு சொல்லிகிட்டே போயிடுவார். இது கொஞ்சம் வேகமாக போகும். இது இப்போ இதில் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை அப்படியே பார்த்துட்டு போகலாம். முதல் வரியில் பார்த்தீங்கன்னா சர்பத்வேன யதா ரஜ்ஜுகு, எப்படி கயிறானது பாம்பாகவும், ரஜதத்வேன சுக்திகா கிளிஞ்சல் வெள்ளியாகவும், விநிர்ணீதா நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ. அந்த விநிர்ணீதாவிலிருந்து அந்த 5 ஸ்லோகம் அப்படியே தான் போகும். இங்கே கயிற்றில் பாம்பு, கிளிஞ்சலில் வெள்ளி. உண்மையிலே கயிற்றில் பாம்பு இல்லை, கிளிஞ்சலில் வெள்ளி இல்லை. ஆனால் எப்படி நிர்ணயிக்கிறோம்? கயிற்றை பார்த்து பாம்புன்னு நிர்ணயிக்கிறோம், சிப்பியை பார்த்து வெள்ளி நிர்ணயிக்கிறோம். எங்கு உண்மையில் எது இல்லையோ அது இருக்கிறதுன்னு பார்த்தா அதுதான் மித்தியா. இல்லாததை நம்ம இருக்குன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது மித்தியா, இருப்பதாக பார்ப்பது. அதுபோல் ஆத்மாவில் உடல் இல்லை, ஆனால் உடல் இருக்கிறதாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடல் ஒரு தோற்றம், ஆனால் அதை உண்மையை நினச்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த 2 உதாரணத்தை சொல்லி சொல்கிறார். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் தேகமே சின்மயம்னார், தேகமே சைதன்ய ஸ்வரூபந்தேன்னார். இங்கே ஆத்மாவில் தேகத்தை பார்க்குறவன் அஞ்ஞானிங்கிறார். ஆத்மாவில் தேகத்தை பார்த்தா அஞ்ஞானி. உடலின் தர்மத்தை ஆத்மாவில் ஏற்றுவிக்கின்றான். பாம்பு என்பது உண்மையில் கயிறு தான், வெள்ளி என்பது உண்மையில் சிப்பி தான், தேகம் என்பது உண்மையில் ஆத்மாதான். அதான் உதாரணம். இங்கே சொல்கிறது என்னன்னா, பாம்புங்கிறது இல்லை, பாம்புங்கிறது உண்மையிலே கயிறாத்தையும் இருக்குது, சிப்பிங்கிறது வெள்ளிங்கிறது உண்மையிலேயே சிப்பியாத்தையும் இருக்குது. அது மாதிரி இந்த உடம்புங்கிறது உண்மையிலே ஆத்மாவாகத்தான் இருக்குது. உடம்புங்கிறதும்
சிப்பிங்கு வெள்ளிங்கிறதும் பாம்புங்கிறதும் பொய் தான். ஆனால் என்ன பண்ணுறோம், அதை பாம்புன்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம், இதை வெள்ளின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஆத்மாவே உடம்புன்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அது தப்பு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் இங்கே. அதாவது ஒருத்தர் உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு பாட்டிலில் ஒரு அன்னப்பறவை அடைச்சி வச்சுருக்கு, ஒரு பொம்மை மாதிரி உள்ள பெரிய பாட்டில். தூரத்தில் எல்லாம் உட்காந்துருக்காங்க, டேபிள் மேலே வச்சுருந்தாங்களாம். ஒருத்தர் என்ன சொன்னாராம், இந்த பாட்டில் உடைக்காமல் இந்த அன்னப்பறவை வெளியே எடுங்க அப்படின்ட்டுருக்காரு. அதை எப்படி எடுக்க முடியும், ஏன்னா வாய் சின்ன வாய், எல்லாம் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறதுக்கு ஒரு கேள்வி இருக்குது, எப்படி நீங்கள் உள்ளே போட்டீங்கன்னு சொல்லுங்கள், நான் எடுத்துறேன்னாராம். பாட்டிலுக்குள்ளே போட்டிருக்கீங்களே, எப்படி போட்டீங்க அதை சொல்லுங்கன்னாரான். நான் போடவே இல்லைன்னாரான். அப்போ நான் எடுத்துட்டேன்ட்டாரான் அவர். உள்ளே போடவே இல்லைன்னு நான் எடுத்துட்டேன்ட்டார். ஏன்னா அந்த பாட்டிலுக்கு பின்னாடி வச்சுருக்காது, அது உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு பொய் தோற்ற மாதிரி தெரியுது. அப்போ போடலைன்னா உண்மையிலே உள்ளே இல்லை, அப்போ நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னாரான். அது மாதிரி சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தம் பிரச்சனைகளை தீர்க்காது, பிரச்சனை இல்லைங்கன்னே முடிவு பண்ணும். பிரச்சனையே உனக்கு இல்லைப்பான்னு சொல்லணும். வேதாந்தம் என்ன பண்ணால், பிரச்சனையே உனக்கு இல்லை, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதெல்லாம் கர்ம காண்டம் தான். இந்த ஹோமம் பண்ணி அந்த ஹோமம் பண்ணி இந்த கஷ்டத்தை நீக்கலாம், இந்த கஷ்டத்தை நீக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ண. வேதாந்தம் என்ன பண்ணோம், உனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லணும். ஒருத்தர் எனக்கு டாக்டர்கிட்ட போய் எனக்கு 2 தலையாக இருக்குது, 2 தலை இருக்குது, 2 தலை இருக்குன்னுட்டே இருந்தாராம். அவர் என்ன பண்ணார், ஒரு தலை வெட்டி எடுக்கலை, உண்மையிலே உனக்கு ஒரு தலை தான் இருக்குதுன்னு சொல்லி 2 தலை இல்லை அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணார். அது மாதிரி நிறையா இடங்கள் எப்படின்னா, இந்த பிரச்சனையை நீக்கினா திருப்பி ஒரு பிரச்சனை உட்காந்துடும். பிரச்சனையே இல்லைங்கிறது தான் நம்ம வேதாந்தத்தினுடைய ஒரு நோக்கமே. என்ன, பிரச்சனைங்கிறதே கிடையவே கிடையாது. இந்த பொய்யா நம்ம நிறைய துக்கப்படுறதுக்கு காரணம் பொய்யான விஷயந்தான். சின்மயானந்தர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், ஒருத்தன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்திருக்கான். அங்கே என்ன இருக்குது, ஒரு மூட்டை பூச்சியை பார்த்துருக்கார். திருப்பி பார்த்து எங்கே பெரிய ஹோட்டலில் இருக்காது, எங்கிட்ட கண்ணில் பட்டுருச்சு. திருப்பி என்ன பண்ணிட்டேன்டா, எப்படி மூட்டை பூச்சி இருக்குது கடிச்சிருமோன்னு அப்படியே படுத்து தூங்கிட்டார். தூங்கின பிறகு திடீர்னு முழிச்சா காதுக்குள்ளே ஏதோ மூட்டை பூச்சி குடையிற மாதிரி அவருக்கு ஃபீலிங் இருந்திருக்கு. திருப்பி எடுத்து பார்க்குறாரு, ஒன்றையும் காணோம். ஐயோ உள்ளே போயிடுச்சுன்னு அவருக்கு பெரிய கவலை. பிறகு பார்த்தா குடையிறது மாதிரியே இருந்து டாக்டர் போய் செக் பண்ணியிருக்காரு. இல்லை டாக்டர், எனக்கு உள்ளே போய் மூளைக்குள்ளே போய் ஏதோ குடையிறது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாராம். இவர் பார்த்துருக்காரு, என்னடா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு கடைசியாக இல்லை சரி பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இதுக்கு ஒரு மருந்து இருக்குது, அந்த மெடிசன் உள்ளே செலுத்துனோம்னா அந்த மூட்டை பூச்சி செத்துரும். செத்து திருப்பி காது வழியாக வந்தால் அது ஃபாரினில் தான் இருக்குது, நான் உங்களுக்கு வரவழைக்கிறேன்னு சொல்லி லெட்டர்லாம் போட்டு அது 1 வாரம் ஆகாது வரைக்கும் பொறுத்துக்க, கொஞ்சம் வலியை தாங்கிக்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் எழுதி மருந்தெல்லாம் வந்துடுச்சுன்னு சொல்லி அப்புறம் ஆப்ரேஷன் டேட்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணாராம். பண்ணிவிட்டு அந்த இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டிருக்காரு. போட்ட உடனே மயக்கமாயிட்டார். மயக்கமான உடனே பிறகு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பிறகு திருப்பி எந்திரிச்ச உடனே காதிலிருந்து எடுத்து அவர் மூட்டை பூச்சி எடுத்தாச்சுன்னு காமிச்சாராம். அப்பா நிம்மதியாக போச்சுன்னாராம். அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, ஒரு மூட்டை பூச்சியை கொண்டு வந்து காதில் போடுறதே பெரிய வேலையாக இருந்திருக்கு அவருக்கு. உண்மையிலே போல அவருக்கு ஒரு பொய்யா அப்படி காமிக்க வேண்டியது இருந்திருக்கு. உண்மையிலே இல்லாத அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பிரச்சனைங்கிறதே இல்லை, நம்ம இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ இருக்கிறத இல்லாத மாதிரி எடுக்கணும், அப்படித்தான் நீச்சிக்கிட்டு இருக்கமே ஒழிய உண்மையிலே இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். விமூடேன தேகத்வேன ததா ஆத்மதா, 2வது விரல். அப்படியே கயிறு பாம்பு கிழிஞ்சல் வெள்ளி போல், அப்படியேன்னா அந்த கயிறு பாம்பு கிழிஞ்சல் வெள்ளி எப்படியோ அதுபோல் மூடர்களால் விமூடேன ஆத்மஸ்வரூபமானது, தேகத்வேன ததா ஆத்மதா ஆத்மஸ்வரூபமானது, தேகத்வேன தேகமாகவே அந்த வினிர்நீதாங்கிறது இங்கேயும் சேர்த்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கடைசி வார்த்தை எல்லாத்துலேயும் ஒன்றா வரும். வினிர்நீதா விமூடேன தேகத்வேன ததா ஆத்மதா. 69 தேகம்தான் ஆத்மா சைதன்யம் என்பது சொன்னார் அங்கே. அது பார்த்தீங்கன்னா மகா வாக்கியம் போல் இருக்குது. சைதன்யமே ஆத்மாங்கிறது எப்படி ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுன்னு சொல்கிறான், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது மாதிரி தேகம்தான் ஆத்மான்னு சொல்லிட்டார். ஆனால் இதே சார்வாக மதம்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா இந்த உடம்பு தான் ஆத்மான்ட்டு போயிடுவான்.
அப்போ ரெண்டு ஒன்று மாதிரி தெரியும் பார்த்தா. அவனை பொறுத்தவரையில் இந்த அனாத்மாவே சத்தியம் நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கீழ்நிலையில் இருக்கிறவங்க அவங்க. இங்கே சங்கரர் அவன் எல்லாரும் சொல்லுவான, சங்கரர் ஒரு இடத்துல அப்படித்தான் சொல்லியிருக்காரு, அனாத்மாவே ஆத்மான்னு சொல்லிட்டாரே. உடல்தான் அவன் ஆத்மாங்கிறான். அவனை அதான் இருக்கிறதுலே கீழே இருக்கக்கூடிய ஒரு மதம். இங்கே அப்படி இல்லை. தேகம் என்பது இல்லவே இல்லை. தேகமாக தெரிவது இல்லை, அங்கே இருக்கிறது ஆத்மா மட்டுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். பாம்பு என்பது இல்லவே இல்லை, கயிறு மட்டும்தான் இருக்குது. வெள்ளி என்பது இல்லவே இல்லை, அங்கே இருக்கிறது சிப்பி மட்டும்தான் இருக்கிறது. இந்த மூன்றும் கற்பிக்கப்பட்டது. கயிற்றில் பாம்பு கற்பிக்கப்பட்டது, சிப்பியில் வெள்ளி கற்பிக்கப்பட்டது. அதுபோல் ஆத்மாவில் இந்த உடல் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பது ஆத்மா மட்டுமே அப்படிங்கிற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. இந்த கடைசி வரி அடுத்து வரக்கூடிய 4 ஸ்லோகத்தில் அப்படியே வரும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். சர்பத்வேன யதா ரஜ்ஜு, யதா எவ்விதம், ரஜ்ஜுகு கயிறானது, சர்பத்வேன பாம்பாகவும், பிறகு ரஜதத்வேன சுக்திகா, சுக்திகான்னா கிழிஞ்சலானது, சர்பத்வேன சுக்திகா கிழிஞ்சலானது, ரஜதத்வேன வெள்ளியாகவும். முதல் வரியில் எப்படி பாம்பானது கயிறானது பாம்பாகவும், அடுத்த வாக்கியம் கிழிஞ்சலானது வெள்ளியாகவும், சுக்திகா ரஜதத்வேன வெள்ளியாகவும். ரெண்டாவது வரி முதல் வார்த்தை வினிர் நீதா நிச்சயிக்கப்பட்டு விட்டதோ. அந்த ரெண்டாவது வார்த்தை அடுத்து வரக்கூடிய 4 ஸ்லோகத்திலே மாறாது. வினிர் நீதா நிச்சயிக்கப்பட்டு விட்டதோ அல்லது அறியப்பட்டு உள்ளதோ. விமூடேன தேகத்வேன ததா ஆத்மதா, ததா அவ்விதமே, ஆத்மதா ஆத்மஸ்வரூபமானது, தேகத்வேன உடலாகவே, விமூடேன மூடர்களால், அந்த வினிர் நீதாங்கிறத எங்கேயும் சேர்த்துக்கணும், நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. கயிறானது பாம்பாகவும் சிப்பியானது வெள்ளியாகவும் எப்படி நிச்சயிக்கப்பட்டு விட்டதோ, யாரால? மூடர்களால். அதுபோல அவ்விதமே ஆத்மஸ்வரூபமானது உடலாகவே விமூடேன மூடர்களால் வினிர் நீதார் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. எவ்விதம் கயிறானது பாம்பாகவும் கிழிஞ்சலானது வெள்ளியாகவும் நிச்சயிக்கப்பட்டு விட்டதோ அவ்விதமே ஆத்மஸ்வரூபமானது உடலாகவே மூடர்களால் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 71. இன்னொரு 4 ஸ்லோகம் வெறும் உதாரணம் மட்டும்தான் மாறும். அந்த உதாரணத்தை அப்படியே நேரடியாக பார்த்துட்டே போயிடலாம். 71. பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் விளக்கம் வரும். கடத்வேன யதா பிருத்வீம் படத்வேனைவ தந்தவகம் வினிர்நீதா விமூடேன தேகத்வேன ததாத்மதாம். கடத்வேன யதா பிருத்வீம் படத்வேனைவ தந்தவகம் வினிர்நீதா விமூடேன தேகத்வேன ததாத்மதாம். இங்கே அதே மண், பானை, நூல், துணி உதாரணம். ஆத்மாவுக்கு மண், நூல் உதாரணம். அனாத்மாவுக்கு பானை, துணி உதாரணம். எப்படி மண்ணே பானையாக தெரிகிறதோ, நூலே துணியாக தெரிகிறதோ, அப்படியே ஆத்மாவே இந்த உடலாக தெரிகிறது. அதே இதனுடைய கருத்து. இந்த பெயர் ரூபம்தான், அது ரெண்டுமே மாயைங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏற்கனவே சொன்ன கருத்து. அங்கே சிப்பி வெள்ளி சொன்னார், கயிறு பாம்பு சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா பானை மண், திருப்பி மண் நூல். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கயிறு பாம்பு மண் பானை இதுதான் அதிகமாக வரும். பிறகு தங்கம் நகை, வெள்ளி சிப்பி, நூல் துணி. வேதாந்தத்தில் இதுதான் எப்பயும் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாரு? பானையும் மண்ணும், நூலும் துணியும். மண்ணை ஆத்மாவுக்கு உதாரணம். ஆத்மா என்னைக்கு மாறாது. பானை முழுவதும் இருப்பது என்னது? ஆத்மா. உடம்பு முழுவதும் இருப்பது ஆத்மா தான். ஆத்மாவே அனாத்மாவாக இருக்கிறது, நூலே துணியாக இருக்கிறது.
அதுபோல் ஆத்மாவே இந்த உடம்பாக இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ இது நேரடியாக அதில் அந்த கடைசி வார்த்தை ஒன்றா இருக்கிறதுனால இந்த 3 ஸ்லோகத்தில் வெறும் உதாரணம் மட்டும் வரும், அர்த்தத்தை அப்படியே பார்த்துடலாம். இந்த ஸ்லோகத்துக்கு கடத்வேன யதா பிருத்வி, யதா எவ்விதம், கடத்வேன பிருத்வி, பிருத்வின்னா மண்ணானது, கடத்வேன பானையாக, இந்த 2வது பேரில் வினிர் நீதாங்கிறத எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறேன். வினிர் நீதான நிச்சயிக்கப்பட்டுள்ளதோ, நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ. அப்புறம் அடுத்தது பாருங்கள், படத்வேனை தந்தவக, தந்தவகன்னா நூலானது, படத்வே நைவ துணியாகவே அந்த வினிர் நீதாக நிச்சயம் செய்யப்பட்டுள்ளதோ, வினிர் நீதா நிச்சயம் செய்யப்பட்டுள்ளதோ. எவ்விதம் மண்ணானது பானையாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதோ, நூலானது துணியாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதோ. யாருனால? விமூடேன, அவ்விதமே, ததா அவ்விதமே, விமூடேன மூடர்களால், ஆத்மதா ஆத்மாவானது, தேகத்வேன உடலாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. மண்ணை எப்போதே மண்ணை பார்த்தாலும் கூட நம்ம பானை, தட்டு, உலம்புடி இப்படி தான் சொல்கிறோம் நம்ம, டம்ளர்னு. அதில் மண்ணினால் செய்யப்பட்ட எல்லாத்தையும் மண்ணுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறதே இல்லை. அதில் செய்யப்பட்ட நாமத்தையும் ரூபத்தையும் தான் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி எந்த ட்ரெஸ்ஸு, எந்த துணியாக இருந்தாலும் அதில் உண்மையிலே இருக்கிறது நூல் தான். அந்த நூலுங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த துணி நல்லா இருக்குது, இது சேலைங்கிறோம், இது வேஷ்டிங்கிறோம், சட்டைங்கிறோம், இது திக்கான துணிங்கிறோம், இது நைஸான துணிங்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிறது என்னது? நூல் தான். நூலானது எப்படி துணியாக நிச்சயம் செய்யப்பட்டுள்ளதோ, மண்ணானது எப்படி பானையாக நிச்சயம் செய்யப்பட்டுள்ளதோ, அதுபோல் ஆத்மாவானது உடலாக நிச்சயப்பட்டுள்ளது. யாருக்கு? ஞானிகளால் இல்லை, விமூடேனன்ட்டார், அஞ்ஞானிகளால், அறியாமையில் இருப்பவர்களால் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. இப்போ எல்லாம் அனாத்மா மித்தியாங்கிற கருத்துக்காக பார்த்துக்கிட்டு வர்றோம். இதில் அடுத்து இன்னும் 2-3 உதாரணம் சொல்லி நிறைவு பண்ணி அடுத்து ஒரு கருத்தை கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்வார். பிறகு கடைசியில் ஞானிக்கும் பிராரப்த கர்மம் இல்லைங்கிற கருத்துக்கு போகும். நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.